ஸோ டுடே வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா N8N. N8N வந்து இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் டூல் அண்ட் நோ கோட் லோ கோட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ட்ராக் அண்ட் ட்ராப் ஒர்க் ஃப்ளோ பில்டர். இன்டகிரேஷன் வந்து இதில் சப்போர்ட்ஸ் மெனி தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் லைக் டேட்டா பேசஸ், தென் சிஆர்எம், தென் க்ளவுட் ஸ்டோரேஜு, இமெயிலு, தென் ஏஐ ஏஜென்ட்டு, இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்டையராக வந்து ஒரு இப்போ இருக்கிற ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க் வந்து இப்போ டெவலப்பர் லைஃப்பில் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணிடும். ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காக தான் வந்து இந்த N8N யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் பிகினர் லெவலில் தான் நான் இருக்கேன். ஸோ வாட் எவர் ஐ ஸ்டடீட் அண்ட் ஐ லேர்ன்ட் regarding the N8N, I just explain it to you each and every steps. And அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் இதை பற்றி வந்து இப்போ இனிஷியலாக வந்து ஒரு கூகுள் கேலண்டருங்கிற ஒரு ஈவெண்ட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேர் வந்து நிறையா அப்ரோச் வந்து போயிட்டாங்க. ஸோ இதில் வந்து நான் இப்போது இனிஷியலாக வந்து நான் என்ன லேர்ன் பண்ணுறேனோ அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து இது ரிலேட்டடாக வந்து நான் வந்து என்னென்ன பில்ட் பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து ஒரு 1/1 வீடியோவாக நான் வந்து பில்ட் பண்ணுறேன். 1/1 வீடியோவாக நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். தென் தட் வில் ரியலி ஹெல்ப்ஃபுல் டு யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து N8N, தென் ஐ இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான், முதல்ல சொன்ன மாதிரி தான் N8N வந்து ஒரு நோ கோட் லோ கோட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காமன் யூஸ் கேசஸ் வந்து ஆட்டோமேட்டிங் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஆப்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது. தென் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இதில் இருக்குது. லைக் வித்தவுட் ரைட்டிங் எனி கோட் இது வந்து ஒரு ஆப்பை வந்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். லைக் நிறையா நோடு வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 400+ வந்து நோட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ த பர்பஸ் என்னென்னு பார்த்தா, த மெயின் பர்பஸ் ஆஃப் N8N வந்து இது வந்து ஆட்டோமேட் பண்ணிடும். தென் ஸ்ட்ரீம் லைன் ஒர்க் ஃப்ளோ வந்து அப்படி எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அண்ட் வேரியஸ் சினாரியோஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. லைக் repetitive task வந்து இருக்குது. லைக் இன்ஸ்டெட் ஆஃப் மேனுவலி காப்பிங் த டேட்டா பிட்வீன் டூல்ஸ், அந்த டைமில் எல்லாமே வந்து N8N வந்து ஆட்டோமேட் பண்ணிடும். தென் வந்து கனெக்டிங் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வித்தவுட் கோடிங், ஒரு கோடிங் எல்லாமே வந்து ஆப் எல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் டெவலப்பர் ப்ரொடக்டிவிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். தென் CI/CD பைப்லைன் வந்து தென் ரியலி இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் டு ஆட்டோமேட் த CI/CD பைப்லைன். அது வந்து எப்படின்னா ஒரு ஜென்கின் பில்டை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு வென் லைக் கிட்டப்போட புல் ரெக்வஸ்ட் வந்து மெர்ஜ் பண்ணும். ஸோ அதாவது ஒரு புல் it trigger the Jenkins build when GitHub pull request is merged. ஸோ அந்த டைமில் வந்து புல் ரெக்வஸ்ட் வந்து மெர்ஜ் ஆகும்போது பில்டை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். தென் ஆட்டோமேட்டிஙங் தி கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் டேட்டா இன்டகிரேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங், இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. தென் இதோட இதில் வந்து இப்போது சில ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இப்போது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இதோட யூசேஜ் வந்து நிறையா இருக்குது. லைக் அதை CI/CD பைப்லைனை வந்து நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும். தென் கோட் ரிவ்யூ பண்ணும். இப்போ ஏதாவது வந்து ஒரு மெயில் வந்து ஒரு அலர்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த N8N டூலை வச்சு ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். தென் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கும் இது பண்ணிவிடும். ட்ரிகர் யூனிட் டெஸ்டிங் வென் நியூ கமிட் வந்து புஷ் பண்ணும்போது யூனிட் டெஸ்டிங்கை வந்து ட்ரிகர் பண்ணி விட்ரும். லைக் QA டீமுக்கு வந்து மெயிலை வந்து நோட்டிஃபை பண்ணி விட்ரும். அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். தென் ஐடி அண்ட் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் க்ளவுட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் இன்சிடெண்ட் ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேஷன். லைக் ஒரு சர்வர் ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து யாருக்கெல்லாம் மெயிலை வந்து ட்ரிகர் பண்ணணுமோ அந்த ஒரு பர்பஸுக்காக நம்ம N8N டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். தென் பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், அதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லைக் வந்து சேல்ஸ் டீமுக்கும் வந்து இதாகும், HR ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் டெஸ்க் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் தென் செக்யூரிட்டி, இந்த மாதிரி செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ், இப்படி நிறையா இடத்துல வந்து இதோட யூசேஜ் வந்து நிறையா இருக்குது. லைக் இதில் வந்து நிறைய நோடு வந்து இருக்குது. லைக்
இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதில் வந்து ஏகப்பட்ட நோடு இருக்குது. இப்போது அட்வான்ஸ்டு ஏஐ எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஏஜென்ட் எல்லாம் இருக்குது. ஓப்பன் ஏஐ என்னென்ன செயின் இருக்குது. ஸோ விஸ்பர்னு சொல்லி நிறைய ஏஐ மாடல் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் ஆக்ஷன் வந்து என்னென்ன இடத்துல வந்து ஆக்ஷன் வந்து என்னென்ன பண்ணணும், ஒரு ட்ரிகர் நடந்ததுக்கப்புறம் என்னென்ன ஆக்ஷன் வந்து அங்கே நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த நோடை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். தென் 400+ ரிலேட்டடாக வந்து நோடெல்லாம் நிறையா இருக்குது. இதில் பேசிக்காக நம்ம வந்து இப்போது சில நோடெல்லாம் இருக்குது, அது என்னென்னுங்கிறது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், முதல்ல சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து லைக் ஓகே, இப்போது ஸ்டிக்கி நோடு. ஓகே, இதில் வந்து நான் இப்போது ஃபஸ்ட் ஒன் பை ஒன்னாகவே இதில் கொடுத்துடலாம். ஓகே, எடிட் ஸ்டிக்கி நோடு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ட்ரிகர் நோடுன்னு இருக்குது. ட்ரிகர் நோடு. நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் நோடு. தென் லாஜிக் நோடுன்னு சொல்லுவாங்க, அந்த நோடு ஒன்று இருக்குது. தென் அடுத்தது டேட்டா ப்ராசஸிங் ஆர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நோடு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து டேட்டா பேஸ் நோடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மெசேஜிங் நோடு, இல்லைனா லைக் மெசேஜிங் நோடுலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெலிகிராம் அண்ட் ஸ்லாக், தென் ட்விட்டர், இப்படி சோஷியல் மீடியா ரிலேட்டடாக இருக்கிற எல்லா நோடையும் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த ஏஜென்ட் வச்சு நம்ம இது வழியாக ஆக்சுவலாக n8n வழியாக ஒரு ஏஜென்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்த ஏஜென்ட் வழியாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நோடுக்கு எல்லாமே நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஒரு மெசேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். ப்ராசஸிங் நோடு. தென் நெக்ஸ்ட் வந்து க்ளவுடு இல்லைன்னா க்ளவுட் நோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா அந்த ஏடபிள்யூஎஸ்ஸு, தென் அசூரு, அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஏடபிள்யூஎஸ் அண்ட் அசூர், தென் கூகுள் ட்ரைவு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் நோடு, ஏஐ நோடுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா மெஷின் லேர்னிங், அந்த மெஷின் லேர்னிங் நோடு, இல்லைனா ஸ்மார்ட் ஆட்டோமேஷன் நோடு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னா நிறைய இந்த விஸ்பர் ரிலேட்டடாக இருக்கும். விஸ்பர் ஏஐ இருக்கும். தென் ஹக்கிங் ஃபேஸு, தென் வந்து ஓப்பன் ஏஐ, ஜெமினை, இந்த மாதிரி நிறையா வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில நோடு இருக்குது. அது வந்து சிஆர்எம் நோடு இல்லைனா பிஸ்னஸ் நோடு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னென்னா ஹப்ஸ்பாட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, தென் சிஆர்எம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பு, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற அந்த நோடு. தென் நெக்ஸ்ட் ஃபைனல் வந்து பேமெண்ட் நோடு. ஸோ பேமெண்ட் நோடில் வந்து ஸ்ட்ரைப்பு, பேபாலு, இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வே வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதில் மேஜராக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ட்ரிகர் நோடு, ஆக்ஷனு, லாஜிக்கு, தென் டேட்டா ப்ராசஸிங். ட்ரிகர் நோடுனா சம்திங் லைக் ஒரு ஒர்க் ஃப்ளோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த நோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எய்தர் இட் குட் பி அ பட்டன் கிளிக் ஆர் ஃபார்ம் சப்மிஷன், ஆர் இப்போது உங்களுக்கு ஒரு மெயிலில் வந்து ஒரு ஜிமெயிலில் வந்து ஒரு மெயில் வருதுன்னா அதுவும் வந்து ஒரு ட்ரிகர் தான். ஓகே, இப்போ இன்பாக்ஸில் வந்து ஒரு மெயில் வந்துச்சு அப்படின்னா ஓகே, அந்த மெயில் வந்ததும் என்ன ஆக்ஷன் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. ஸோ மெயில் வந்ததும் அந்த ட்ரிகர் வந்து பண்ணுறது அது வந்து ஒரு நோடு தான். தென் டைம் ரிலேட்டடாக ஒரு ஷெட்யூல் பண்ணி அந்த டைமுக்கு வந்து ட்ரிகர் பண்ணுறது, ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்காக இந்த நோடில் வந்து வரும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட். தென் ஆக்ஷன் நோட் அப்படிங்கிறது ஒன்ஸ் வந்து ட்ரிகர் வந்து பண்ணதுக்கப்புறம் வாட் ஆக்ஷன் வி ஆர் கோயிங் டு டூ, அதுதான் வந்து ஆக்ஷன் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எய்தர் வந்து ஒரு மெயிலை வந்து சென்ட் பண்ணலாம், இல்லைன்னா கூகுள் ஷீட்டில் வந்து ஒரு அப்டேட் பண்ணலாம், லைக் ஒரு மெயிலை வந்து ரீட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், தென் கேலண்டரில் ஒரு ஈவெண்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறையா ப்ராசஸ் வந்து பண்ணுறோம்ல, ஸோ அதுதான் வந்து ஆக்ஷன். லாஜிக் அப்படிங்கிறது அதில் வந்து ஒரு நோடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது.
வெதர் லைக் இட் குட் பி இஃப் ஆர் எல்ஸ் கண்டிஷன். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ் பண்ணணும், எல்ஸ்னால் இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோடை வந்து நம்ம வந்து ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம செக்ரிகேட் பண்ணி விடுவோம். இந்த ஆக்ஷன் பண்ணுங்கள், இந்த ஆக்ஷன் பண்ணுன்னு சொல்கிறது. அதில் வந்து மெர்ஜ் இருக்குது, இல்லைனா ஸ்விட்ச் இருக்குது, வெயிட், அதாவது பாஸ் பண்ண வைக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணி விடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லாஜிக் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க, லாஜிக்கல் நோடு. தென் டேட்டா ப்ராசஸிங் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அது வந்து ஒரு என்ன டேட்டா வந்து நமக்கு வந்து உள்ளே வருதோ, அதாவது இன்புட்டாக என்ன டேட்டா வருதோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறது. லைக் ஒரு டெக்ஸ்ட்டாக வந்து வருதுன்னா ஒரு ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங். ஒரு டேட்டா வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு அவுட்புட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ அதுதான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். தென் நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக, லைக் வந்து ஒரு எல்எல்எம் மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இடையில வந்து ஒரு ஜெமினி அந்த மாதிரி ஓப்பன் ஏஐ, டீப்சீக் அந்த மாதிரி எல்எல்எம் மாடல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெமரி வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு தேவைப்படும். ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா, ரிப்பீட்டடாக ஒரு கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அந்த ஆன்சர்ஸ் வந்து ஜெமினையிலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா மெமரிக்கு போகும். மெமரிக்கு போயிட்டு அதிலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸை எடுத்துகிட்டு தென் அகெயின் வந்து அதில் மெமரியில் இருந்ததுன்னா மெமரியில் இருக்கிற ரெஸ்பான்ஸை வந்து நம்ம கொடுத்துரும். இல்லைன்னா அந்த எல்எல்எம் மாடலுக்கு போயிட்டு அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் திரும்ப நமக்கு ரெஸ்பான்ஸ் தரும். ஏன்னா அந்த கவுண்ட்டை வந்து ஒரு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ லைக் வந்து ஒரு ஜெமினை மாடலில் வந்து சில எக்ஸிக்யூஷன்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, இவ்வளோ கவுண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மெமரிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறாங்க. தென் மெமரி வந்து என்னென்னா ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்காக, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. மெசேஜிங் நோடுங்கிறது லைக் சோஷியல் மீடியா. With help of AI agent we can send a message to social media. Then cloudங்கிறது AWS Azure வந்து கனெக்ட் பண்ணி அந்த க்ளவுட் சர்வீஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி அதோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு டெப்ளாய் பண்ணலாம். தென் அதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து அப்லோடில் ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணலாம். தென் ட்ரைவில் வந்து ஒரு இமேஜ் ஃபைலு அப்லோட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, அதெல்லா பர்பஸுக்கும் வந்து க்ளவுடை நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் ஏஐங்கிறது விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு கம்யூனிகேட் டு தி ஏஐ மாடல். அதோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏஐ ஏஜென்ட்டுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். வித்தவுட் ஏஐ ஏஜென்ட் வி கேன் பில்ட் சம் செட் ஆஃப் ஒரு ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோவை நம்ம க்ரியேட் பண்ணலாம். அது வந்து லைக் ஒரு ஜிமெயில் ஃப்ளோவாக, ஜிமெயிலில் வந்து ஜிமெயில் ட்ரிக்கரை வச்சு ஒரு மெயிலை ரீட் பண்ணுறது, மெயிலை சென்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இதையும் நம்ம பண்ணலாம். வித்தவுட் ஏ ஏஜென்ட் வி கேன் டூ அ செட் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ. பட் வித் ஏ ஏஜென்ட்டோடு நம்ம பண்ணும்போது அது வந்து அட்வான்ஸாக வந்து இன்னொரு ஒரு 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 ஏஜென்ட்டை தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுதான் இது. தென் லைக்வைஸ் சிஆர்எம் அப்ளிகேஷன், தென் பேமெண்ட் கேட்வே, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த நோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக இதில் நம்ம பார்க்க போகிற நோடு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறது. தென் ஓகே, ஸோ இதை வந்து நம்ம லெட்ஸ் ஷ்ரிங்க் இட் அண்ட் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் சிம்பிளாக வந்து ஒரு கேலண்டர் ஈவெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ தான். பட் இதை பேஸ் பண்ணி ஃபர்தராக நம்ம வந்து ஒரு ஜிமெயில் வச்சு என்ன பண்ணலாம், தென் கிட் வெர்ஷன் கண்ட்ரோலை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம், தென் மெசேஜிங் ஃப்ளோ, டேட்டா பேஸ் ஃப்ளோ, இதெல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து லைக் N8N வந்து அதுக்கு முன்னாடி N8N வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேல இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் இன்ஸ்டால் பண்ணலாம், தென் செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணலாம், தென் ப்ரைஸிங்கும் இருக்குது. நான் இப்போ வந்து ப்ரைஸிங் தான் இப்போ யூஸ் பண்ணிருக்கேன். ப்ரைஸிங்னா சப்ஸ்கிரைப் பண்ணலை. தென் இதில் பார்த்தீங்கன்னா 1000 எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். 12 days 14 days ட்ரையல் பீரியட் தான். லோக்கல் ஹோஸ்ட் நான் ட்ரை பண்ணேன், பட் இட்ஸ் வெரி ஸ்லோ. பட் அதுக்கு வந்து நமக்கு அன்லிமிட்டடாக நம்ம யூஸ் பண்ணிடலாம். வேறு செல்ஃப் ஹோஸ்ட்டும் நமக்கு வந்து லிமிடேஷன்ஸ் எதுவும் கிடையாது, அன்லிமிட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் வந்து நம்ம பண்ணும்போது எய்தர் வி கேன் யூஸ் தி npm or npx install, or we can use the docker command.
to install the n8n in your local and அதில் வந்து இனிஷியலாக வந்து ஒரு லைக் ஒரு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ளோ இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து இதுதான் டேஷ்போர்டாக இருக்கும். லைக் டேஷ்போர்டுனா லைக் ஓகே லெட்ஸ் சேவ் திஸ் ஒன். அண்ட் இதெல்லாம் இருக்காது. ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து இதுதான் வரும். இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ தான் உங்களுக்கு வரும். இஃப் யூ வாண்ட் டு கோ டு தி டேஷ்போர்ட், திஸ் இஸ் த டேஷ்போர்ட். இங்கே வந்து ஒர்க் ஃப்ளோ என்னென்ன ஒர்க் ஃப்ளோ நீங்கள் பண்ணது இருக்கும். தென் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோவில் என்னென்ன க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாமே இங்கே வந்து சேவ் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணணும் லைக் வந்து ஜிமெயில் ஆர் ஜெமினை அண்ட் AWS எல்லாமே வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒன் பை ஒன்னாக என்னென்ன எக்ஸிக்யூஷன் நடந்திருக்குங்கிறது தான் இங்கே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. தென் ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஓகே லெட்ஸ் க்ரியேட் அ சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ லைக் ஓகே ட்ரிகர் வந்து நம்ம பண்ணணுங்கிறதுக்காக நான் அதில் வந்து சேட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இந்த சேட் வந்து எய்தர் வந்து நம்ம இதை வந்து லோக்கலாகவும் வச்சுக்கலாம், இல்லை பப்ளிக்காகவும் நம்ம அவைலபிளில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த டேகில் இருக்குது. இதை நம்ம பண்ணிட்டோம்னா பப்ளிக்காக நம்ம இதை அவைலபிள் பண்ணலாம். ஸோ ஓகே ஸோ நவ் ஐ டோன்ட் நீட் தட் பப்ளிக் அவைலபிலிட்டி. ஸோ ஐ ஜஸ்ட் கோ வித் தி this chat and once I open this chat and I click hi, then message வந்து இங்கே வந்திருக்கு. ஓகே ஸோ இங்கே இந்த இது வந்து க்ரீன் கலரில் வந்துருச்சு, விச் மீன்ஸ் மெசேஜ் வந்து இந்த நோடு வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் இன்புட்டில் வந்து நான் வந்து மெசேஜ் வந்து நான் இப்போ அனுப்பிட்டேன். அந்த அனுப்பின அந்த இன்புட்டை நான் ஒரு இடத்துல வாங்கணும். அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேலண்டரை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் இஸ் அ வெரி சிம்பிள் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் கூட இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் என்ன இன்புட் வந்து வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். Now I just send an empty. I think I click hi. Okay, no response வந்திருக்கா. Then when I open here, see the hi message. ஸோ இது எப்படி ரெகக்னைஸ் பண்ணிக்கும் அப்படின்னா என்ன ஆக்ஷன் பண்ண போகிறோம், என்ன மெசேஜ் இன்புட்டாக வந்திருக்கு, இந்த செஷன் ஐடியை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த ஒர்க் ஃப்ளோவில் அடுத்தடுத்த நோடுலாம் இந்த செஷன் ஐடியை வச்சு தான் நமக்கு அப்படியே ட்ராவல் நடக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து செஷன் ஐடிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, லைக் யூனிக் ஐடி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மெசேஜ். ஓகே தென் இந்த பாக்ஸ் என்னென்னா இந்த ரைட்டில் இருக்கிற அந்த அவுட்புட் வந்து டேபிளாக வந்து வியூ பண்ணுறதுக்காக அந்த மெசேஜ் வந்து எந்த வேல வந்து நமக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக இப்போ கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து இட்ஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் வே டு ஐடென்டிஃபை வாட் கைண்ட் ஆஃப் அ மெசேஜ் அண்ட் வாட் செஷன் ஐடி இட் கிரியேட்டட். ஸோ அதை வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம் இதில். அண்ட் I close this and create another let's add the AI agent. Okay so when I add this இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் இருக்கா. இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா chat இன்புட் என்ன வருதோ அதை வந்து இந்த ப்ராம்ப்ட் வச்சு தான் அது வந்து ரெகனைஸ் பண்ணிக்கும். அதுக்காக தான் இங்கே வந்து வருது. இங்கே நம்ம கொடுக்குற அந்த மெசேஜ் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ப்ராம்ப்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த ப்ராசஸ் எதுக்கோ அதை ஃபாலோ பண்ணி போகிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து இருக்கும். யூஸ்வலாக பேசிக்காக வந்து ஃபிக்ஸ்டு இல்லைன்னா வந்து எக்ஸ்ப்ரெஷனுங்கிற ஒரு 2 வேல இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்ஸ் டெஸ்ட் இட். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஜென்ட் வந்திருக்கா. நான் ஃபஸ்ட் வந்து இதில் ஹாய்ன்னு கொடுக்குறேன். தென் இட் கோஸ். இங்கே வந்து எந்த ஒரு ப்ராசஸும் நடக்கலை, விச் மீன்ஸ் ஐ நீட் டு கனெக்ட் டு ஒரு மாடல் வந்து நான் கனெக்ட் பண்ணணும். இதில் மாடல் ஒன்று இருக்குது, மெமரி இருக்குது, டூல் இருக்குது. மாடலுங்கிறது chat மாடல் வந்து கனெக்ட் பண்ணலாம், வெதர் இட் குட் பி chat OpenAI ஆர் Gemini. அதில் என்ன வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் நோ ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் த Gemini. தட் இஸ் ஐ ஆல்ரெடி கிரியேட்டட் ஒன் key by using the Gemini model. So I click this and create a Gemini here and I already configured அதை நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணலை அப்படின்னா create new credentialsனு வரும். once you click that credential இங்கே வந்து Gemini மாடலை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹோஸ்ட் வந்து அதே தான். API கீ வந்து
நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணணும். தென் கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் போனீங்கன்னா அதில் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் ஏபிஐ வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அந்த ஏபிஐயை வந்து இங்கே வந்து போஸ்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆயிரும். ஆர் எல்ஸ் யூ கேன் கிளிக் திஸ் ஓப்பன் டாக்குமெண்ட். இட் வில் லிஸ்ட் it will documented it will provide you a step by step process how to create the key. அதை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இது வந்து சிம்பிள் ஃப்ளோவாக தான் இருக்கும். ஒன்ஸ் யூ கான் த்ரூ தி டாக்குமெண்ட் யூ வில் கெட் அன் ஐடியா. அண்ட் ஸோ ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஐ யூஸ் திஸ் and I try to use the flash, or you can use any model. Okay, so I use this and okay, so now I click hi. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போய் டிக் ஆகிட்டு இங்கே வந்திருக்கு, விச் மீன்ஸ் இன்ட்ராக்ஷன் இங்கே இப்போ நடக்குது. நமக்கு ஹாய் கொடுக்கும்போது ஏஜென்ட்டுக்கிட்ட போயிட்டு இந்த ஏஜென்ட் வந்து விச் இஸ் கனெக்டட் டு திஸ் ஒன். திஸ் இஸ் தி யூசர் இன்புட் அண்ட் இதில் சிஸ்டம் இன்புட் இருக்கும். தென் வெதர் திஸ் ஏஜென்ட் இட் யூசஸ் தி சாட் மாடல், மெமரி அண்ட் டூல். இது வந்து ஒரு லைக் இது வந்து ஒரு பிரைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஹியூமன், அந்த ஒரு லைக் ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு பிரைன் வந்து இருந்தால் அது வந்து ஒரு மெமரி வந்து சேவ் பண்ணி வைக்கும்ல. ஒரு மெமரி பிரைனில் வந்து சில lot of memories are available. So with the help of that memory, whatever the message you நம்ம வந்து ஒரு மெசேஜ் நமக்கு வந்ததுன்னா then brainல ஸ்டோர் ஆகும். Then with help of that with help of some instructions we can that brain quickly react and do that steps, right? So the same it will follow here. இங்கே வந்து AI agent uses this chat model, so it interact ஆயிருக்கு. Then I didn't connect the memory connect பண்ணல. So my name is Praveen நான் கொடுத்தேன்னா ஹாய்ன்னு சொல்லும். வெதர் இதை நான் திரும்ப அதை கேட்டேன்னா வாட் இஸ் Praveen கொடுத்தேன்னா then it won't respond because அது வந்து சாரி வாட் இஸ் மை நேம்னு கொடுத்தேன்னா அது வந்து என்ன நேம்னு சொல்லாது. ஏன்னா மெமரி வந்து இதில் இல்லை, அதனால் சொல்லாது. ஸோ யூ ஹாவ் டு ஆட் அ மெமரி. இப்போ ரைட் நோ இதில் வந்து நிறையா மெமரிஸ் இருக்குது. பட் சிம்பிள் மெமரி வந்து விண்டோஸ் மெமரின்னு விண்டோ பஃபர் மெமரின்னு சொல்லுவாங்க. வெரி சிம்பிள். அண்ட் இது வந்து என்னென்னா எவ்வளோ மெசேஜஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பர்பஸுக்காக தான் இது. இது வந்து ஓகே. ஸோ இதில் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு போடும்போது இதில் வந்து சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், லைக் கர்லி பிரேசஸில். இதில் பார்த்திங்கன்னா 5 or 10 என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு 5ன்னு சொல்கிறேன், விச் மீன்ஸ் ஹவு மெனி எவ்வளோ இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து உள்ளே வருதோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அது. ஓகே, ஸோ ஐ கிளிக் ஹியர் அண்ட் ஓகே. So okay, I think system message. Okay, let's delete this one first. Add and create. Okay, இப்போ வந்து hi, my name is Praveen கொடுத்தேன்னா இங்கே Praveen வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து what is my name கொடுத்தா Praveen வரும். ஓகே, மை நேட்டிவ் இஸ் இந்தியா. ஓகே, தென் வாட் இஸ் மை நேட்டிவ்னு கொடுத்தா அது வந்து இந்தியான்னு சொல்லும். ஏன்னா மெமரியில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் கொடுக்குற எல்லா இன்புட்டும் பார்த்திங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து மெமரிக்கு போயிட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கும். பார்த்ததுக்கப்புறம் ஒன்ஸ் இதில் இருந்ததுன்னா அந்த ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இல்லைன்னா திரும்ப ஜெமினை மாடலுக்கு போகும். அங்கே போயிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத எடுத்துகிட்டு திரும்ப மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். வேறாஸ் த சேம் கொஷின் வந்து நம்ம திரும்ப வந்து கேட்கும்போது மெமரிக்கு போயிட்டு லுக்கப் பண்ணி பார்க்கும். அந்த பர்பஸுக்காக தான் இந்த மெமரி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து டூல். இந்த டூலில் பார்த்திங்கன்னா லைக் வந்து இப்போது கேலண்டருங்கிறதால நான் சிம்பிளாக வந்து இந்த கேலண்டர் டூல் வந்து நான் இப்போது யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கேலண்டர் டூல் வந்து இருக்குது. நான் ரைட் நவ் வந்து இதில் பார்த்திங்கன்னா நான் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஐ யூஸ்ட் ஓகே 2 அக்கௌண்ட் இருக்குது. இதில் என்ன ஓகே எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணேன்னு ஞாபகத்தில் இல்லை. ஓகே, லெட் மீ
demo workflow. I open it and from listல வந்து ஓகே இதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே 2 வந்து இது தான். ஓகே தென் ஸ்டார்ட் வந்து லெட் மாடல் டிஃபைன் திஸ் பேராமீட்டர், அதுவே டிஃபைன் பண்ணிக்கட்டும். ஆர்எல்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இதை க்ரியேட் பண்ணி நம்ம இதில் வந்து ஒரு இன்புட்டை வந்து ஃப்ரம் ஏன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இது என்னென்னா இன்புட்டில் இருக்கிற அந்த கீவேர்டை வச்சு இன்புட்டை ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி ஐ ஜஸ்ட் கோ வித் தி மாடல் இட் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் கெட் தி வேல்யூ. ஓகே ஸோ இது வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக கேலண்டர் க்ரியேட்டு ஈவெண்ட்டு அண்ட் இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து க்ரியேட் ஈவெண்ட்டு ரீநேம் இட். ஓகே then here I go with the there are so many attendees வந்து நம்ம கொடுக்கலாம். attendees கொடுத்தா attendeeயோட இமெயில் ஐடி நம்ம தரணும். then சிம்பிளிசிட்டிக்காக I'll go with the summary. ஓகே ஸோ இந்த சம்மரியில் வந்து வெதர் ஓகே சம்மரி வந்து லெட்ஸ் டிஃபைன் இட். ஓகே இதுவும் வந்து அதுவே டிஃபைன் பண்ணிக்கட்டும். ஓகே ஸோ இங்கே வந்து என்னென்னா தென் ஹியர் ஐல் புட் தி சிஸ்டம் மெசேஜ் வந்து I think we really don't need this. Let me try. Yeah. Okay. Create event or okay இல்லைனா lunch at 9 AM tomorrow. Okay. ஓகே இது வந்து க்ரியேட் ஆயிருச்சு. ஓகே ஸோ நான் இப்போ வந்து அந்த மெயிலை ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். லைக் let me open this mail. Okay let's click it again and go to this. Okay sorry, not a Gmail. It could be a calendar. So I close this and click here. Okay I think இதில் 9 AM வந்து க்ரியேட் ஆகிருக்கணும். why it's not coming? Let's go to here. okay lunch வந்து created at 9 PM. is there anything? okay created ஓகே இதில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே 9 AM க்ரியேட் ஆகிருக்கு லன்ச்சுன்னு. பட் why I can't see the lunch time here? what I missed? okay let me refresh it again, then click here. okay let's do it again. okay create dinner at 10 PM tomorrow on March 19th 2025. ஓகே இது வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ கூகுள் சேட்டில் போனால் ஓகே ஸோ இங்கே வந்து 19th 10 PM க்ரியேட் ஆகிருக்கு. ஐ திங்க் யூ see the message right. க்ரியேட் ஆகிருக்கு 30. ஓகே இந்த இமெயிலுக்கு தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே கன்ஃபார்ம்டு. ஓகே யா இங்கே க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா 10 PM வந்து க்ரியேட் ஆகிருக்கு. பட் ஐ டோன்ட் நோ why 9 AM ஏன் வரல. லெட்ஸ் க்ரியேட் இட் அகைன். க்ரியேட் இந்த ஃப்ளோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே இந்த ஃப்ளோ அப்படியே போகிறது நமக்கு வந்து கரெக்டாக தெரியும் இந்த ஒர்க் ஃப்ளோ. ஓகே create lunch at 2 PM tomorrow. okay on March, let me okay by mistakenly I click March 1st.
ஓகே லெட்ஸ் செக் மார்ச் ஃபஸ்ட்டில் க்ரியேட் ஆகிரும் பார்க்கலாம். ஓகே க்ரியேட் ஆகலை. ஓகே தென் create lunch at 2 p.m. on March 20th 2025. ஓகே ஈவெண்ட்டுக்கு போயிருக்கு, க்ரியேட் ஆகிருக்கு. யா 20th வந்து க்ரியேட் ஆகிருக்கு 2 p.m.க்கு. ஓகே ஸோ இங்கே போனால் 2 p.m.க்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே ஸோ இதுதான் சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ இது தான். ஓகே இது டுமாரோ வந்து போட்டு பார்க்கலாமா? க்ரியேட் breakfast at 9 a.m. tomorrow. ஓகே இது வந்து ஏன் எரர் அடிக்குது? ப்ளீஸ் செக் யுவர் பெராமீட்டர்னு வருது. ஓகே 9 to 9:30 bad request. Okay I'm not sure but okay default API to create event function. Oh, the event வந்து undefined is a very general and does not give information about what went wrong. Okay create breakfast at 10 a.m. on March 19th 2025. டென் ஏஎம்க்கு வந்து க்ரியேட் ஆகலை. அதான் எனக்கு தெரில, லைக் இங்கே என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரில. ஓகே எனியோ அது நான் இன்னொரு இதில் வந்து ஒரு இன்னொரு காலில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் திஸ் இஸ் a simple thing we need to create an agent. But yeah, this is kind of the agent we can create to simplify our workflow in our day-to-day development or day-to-day life. So இந்த N8 வச்சு we can create a simple automation workflow நம்ம வந்து create பண்ணலாம். So it simplifies every development process. So in upcoming videos வந்து I will do set of I will do create a set of AI agent, a custom AI agent, and will give a quick demo. And yeah, thank you so much.